தேவ பிள்ளைகளே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவ சத்தம் ஒரு நாள் கண்டிப்பாக குறுக்கிடும் அல்லது இடைப்படும். அந்த தேவ சத்தத்தை நாம் கேட்டு நாம் முழுமையாக கீழ்ப்படுகிறோமா அல்லது தேவன் சொன்னபடியே நாம் நடக்கிறோமா? ஆபிரகாம் வாழ்க்கையை நாம் எடுத்துக்கணும்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம், ஆபிரகாம் 75 வயதை தொடும் பொழுது தேவனுடைய சத்தம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இடைப்படுகிறது. தேவன் ஆபிரகாமை அழைத்து, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் தேச இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நீ கானான் தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்கு கடவுள் யார் என்றே தெரியாது. 75 வயதிற்கு தான் எப்படியோ இஷ்டப்படி வாழ்ந்திருக்கிறார். அவரை குறித்து யோசுவா 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? தேராகு என்றவர் ஆபிரகாமுடைய அப்பா. தேராகு என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேறே தேவர்களை சேவித்து வந்தார்கள். 75 வயசு வரைக்கும் கடவுள் யாருன்னே தெரியாது. 75 வயதை ஆபிரகாம் தொடும் பொழுது தேவ சத்தம் வந்தவுடன் ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படுகிறார் பாருங்க. இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். எங்க போறோம்னே தெரியாது. அவர் செஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், முழுமையாக கீழ்ப்படிந்து கடவுளுடைய வார்த்தையை முழுமையாக கீழ்ப்படிந்து அதன்படி நடந்து அந்த தேசத்தை போய் சேர்ந்தார். இந்த வசனத்துல சொல்லிடுறது பாருங்க, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். 4ஆம் வசனம், அவர் என்ன சொன்னாரோ அதன்படியே புறப்பட்டு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனார். அப்படி கீழ்ப்படிந்து போகும்பொழுது அவருக்கு என்ன மாதிரியான ஆசீர்வாதம் வந்து பாருங்க. கடவுள் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன். முதல்ல ஆசீர்வாதம், முதல்ல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருப்பாய். 2 வகையான ஆசீர்வாதத்தை கடவுள் ஆபிரகாம் கொடுக்கிறார். உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருப்பாய். எதனால் இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது? இந்த 4ஆம் வசனத்தை மறுபடியும் சொல்றேன், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். முழுமையாக 100% கீழ்ப்படிதான். நம்முடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தையை முழுசா நம்ம கீழ்ப்படுகிறோமா? இல்லை ஏனோ தானோ பாதி தான் ஆண்டவரை நான் கீழ்ப்படிவேன், மீதி நான் கீழ்ப்படிய மாட்டேன், நான் இஷ்டப்படி தான் வாழ்வேன். அந்த ஒண்ணுமே தெரியாத தேசம், வழி தெரியாது, திசை தெரியாது, நீ அந்த நாட்டுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உடனே ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னபடியே கீழ்ப்படிந்து போகும் பொழுது இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் முழுமையாக பெற்றுக்கொள்கிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவ சத்தம் இடைப்படும் பொழுது முழுமையாக நம்மை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியும் பொழுது நமக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதம் மென்மேலும் கிடைக்கும். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.